அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு ஒரு முக்கியமான விஐபி வந்திருக்காங்க. இவங்கள பத்தி நீங்க நம்ம மெட்டீரியல்ல நெறைய பார்த்திருப்பீங்க. மேபி இவங்க ஃபோட்டோ பார்த்திருப்பீங்க. ஸோ யாருன்னா சில பேரு ஓல்டு ஸ்டூடண்ட் கெஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ஃபேஸ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து மிஸ்ஸஸ் ஜோதி 2019 டிஆர்பில ஸ்டேட் ஃபர்ஸ்ட். வெல்கம் மிஸ்டர் ஜோதி. நம்ம சூர்யா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பாகவும் எனது சார்பாகவும் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாகவும் இங்க இருக்கிற அனைவரும் சார்பாகவும் உங்களை வருக வருக வருகன்னு வரவேற்கிறோம். இவங்க என்ன சார் தேங்க்யூ. இது என்ன சார் திடீர்னு இவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா ஏன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்குன்னே ஒரு எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். இங்கேயும் நிறைய பேர் எத்தனை பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போறீங்கன்னு தெரியல. ஸோ அவங்க உங்க கூட இன்னைக்கு பேச போறாங்க. அதுக்காக தான் நம்மகிட்ட இப்போ வந்திருக்காங்க. ஜூம் மூலம் டைரக்டா உங்ககிட்ட பேச போறாங்க. ஸோ ஜென்ரலா நீங்க ரொம்ப ஒரு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஒரு ஃபியர், ஒரு பயம், எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருக்கீங்க. சரி, நானா சொல்றதை விட ஒரு ரியல் ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எடுத்தவன்னு சொன்னா நீங்க உங்க பயம் எல்லாம் போய் நீங்களும் அதே மாதிரி அடுத்த தடவை நான் நெக்ஸ்ட் எப்பயா கிளாஸுக்கு இவங்கள மாதிரி நானும் வந்து பேசுவேன் சார் அப்படின்னா நீங்க எல்லாரும் இதுல எத்தனை பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனுக்காக தான் இவங்க வந்து எப்படின்னா லைட்டா ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல, அவங்களே சொல்லுவாங்க. என்ன நான் சொல்றேனோ அதை அப்படியே கேட்பாங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்படியே கேட்பாங்க. நான் ஆக்சுவலா வந்து ஓப்பனா அவங்க வச்சுட்டே சொல்றேன். ஒரு 5 பேர் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தேன். 5 to 7 பேர் வச்சிருந்தேன். அதுல இவங்களும் ஒருத்தர் தான். சரியா? அந்த 5 to 7 பேர் வச்சிருந்தாரு. இவங்களும் அதுல ஒருத்தர் தான். ஸோ அப்ப ஏன்னா அது கடைசி நேரத்துல இந்த 3 ஹவர்ஸ்ல எதுனாலும் எப்படினாலும் மாறும் தெரியுமா? ஸோ அதுல வந்து மிஸ் வந்திருக்காங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது, அதுல எவ்வளவு ஹார்ட் ஒர்க், எவ்வளவு விஷயங்கள் டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் நீங்க எப்படி படிக்கணும், நீங்க இருக்கிற ஒரு 80 டேஸ்ல நீங்க என்ன செய்யணும், அதை பத்தின ஒரு பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. த வார்ம் வெல்கம். எல்லாரும் ஒரு வெல்கம் பண்ணிக்கிடுவோம். வேற எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் அவங்க பேசட்டும். ஜோதி மிஸ் பேசட்டும். வேற ஏதாவது ஒரு டிஸ்கஷன், ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு டிஸ்கஷன் கிளாஸும் வச்சுக்கலாம். இதுலயே தான். ஓகே. ஸோ நான் பேசுறதெல்லாம் தெளிவா கேட்க நினைக்கிறேன். வெல்கம் ஜோதி மிஸ். இப்ப கோட் இன் யுவர் சைட். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இன்வைட் பண்ணி பேச சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் வந்து சூர்யா கோச்சிங் உங்களுக்கே தெரியும். அதாவது பெஸ்ட் கோச்சிங் சென்டர் இந்த தமிழ்நாடு. ஏன்னா சாரோட சாதனை வந்து மிகப்பெரியது. கிட்டத்தட்ட வந்து 70 to 80% ஆஃப் த சுவாலஜிஸ்ட் சார் தான் தமிழ்நாட்டுக்கு படிக்கிறாரு. ஸோ நான் ரொம்ப நான் வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்ன அப்படின்னா சார் சொன்ன அளவுக்கு நான் இருந்தாலும் எனக்கு தெரியல. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். இல்லனா அந்த நீங்க மேபி அந்த சார் நெட்வொர்க் இஷ்யூ சார் உங்களுக்கு. நெட்வொர்க்ல இல்ல, ஹெட்செட் கூட பிரச்சனை இருக்கலாம். இல்லனா டைரக்ட்டா நீங்க பேசலாம் சார். எங்க சிக்னல், அவங்களோட சிக்னல் எங்க டைரக்ட்டா ஷோ ஆகும் சார். yellow கலர்ல இருக்கு அவங்களோட சிக்னல் இப்ப. ஓகே. நெட்வொர்க் இஷ்யூ. அத நெட்வொர்க். ஓகே. நீங்க பேசுங்க மிஸ், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் இதா தான் இருக்கு. அப்படி இல்லனா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுமா எப்படி? ஓகே சார். ஆஃப் பண்ணிட்டு பேசினா கிளியரா இருக்கும் சார். ஆடியோ கிளியரா இருக்கும். ஓகே. இப்போ எல்லாரும் அவளை பாத்துட்டீங்களா? ஜோதி மிஸ் யாருன்னு கேட்டீங்களா? பாத்துக்கோங்க. சரியா? ரைட். இப்ப சப்போஸ் வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க பேசுங்க மிஸ், உங்க கன்வீனியன்ட். ஏன்னா அப்பதான் ரொம்ப கிளியரா பேசுறது கேட்கும். ஓகே சார். ஓகே, குட் ஈவினிங் டு எவ்ரிவன். நான் வந்து சார் சொன்ன அளவுக்கு இருந்தேனான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் சாரோட மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், அவர் கொடுக்குற அந்த மோட்டிவேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் லெவல்லாம் சான்ஸே இல்லை. நிறைய எங்களை வந்து ட்ரெயின் பண்ணாரு சார். கிட்டத்தட்ட நான் வந்து 2 இயர்ஸ் பக்கம் சாரோட வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் அந்த சென்டர்ல. ஸோ எவ்ரி வீக் அவரு கொடுக்கறத கரெக்டா நம்ம போர்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு ஒர்க் அவுட் பண்ணாவே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம்.
சாரை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். அவரு வச்சிருக்க மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல். அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா சான்ஸே இல்ல. சார் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நம்மளுக்கு தேவையான அளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹார்டா எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது மிஸ். கிளியர், நீங்க பேசலாம். ஓகே ஓகேங்க சார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த இன்வால்வ்மெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்குற அந்த சைக்காலஜி கிளாஸஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு சார். ஸோ எங்களை வந்து ரொம்ப அந்த 2 இயர்ஸ்ல நல்லா கைட் பண்ணி எந்த அளவுக்கு நாங்க மோட்டிவேட் பண்ணனால தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது. ஸோ சாரோட மெட்டீரியல்ஸையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு ஈச் லைன் நீங்க வந்து ஒரு கொஸ்டினா தான் பார்க்கணும். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா நீங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்க படிக்க படிக்க நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஸோ சார் கொடுக்குற கொஸ்டின்ஸும் இல்லாம நீங்களாவே கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். லைன் பை லைன் படிக்கும்போது இதெல்லாம் கொஸ்டின்ஸா வருமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்செப்ட்ஸும் புரியும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீங்க வந்து அதர் சோர்ஸ்லயும் நீங்க இப்ப சும்மா ஒரு டாபிக் கொடுத்து நெட்ல எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதையும் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறது எப்படி படிக்கணும்னா ஒரு கான்செப்ட் அப்படின்னா அது A to Z கிளியரா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அப்பதான் வந்து நீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கிளியரா A to Z டெப்த் வரைக்கும் நல்லா படிங்க. நிறைய சார் கொடுத்த மெட்டீரியலே பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டடா நல்ல ரெஃபரன்ஸ் புக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து கிளியரா படிங்க. திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. படிக்கும்போது வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, உங்களுக்கு தேவை ஒரு ஷீட், ஒரே ஒரு சீட் தான், அதை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எவ்வளவு பேரு வந்து காம்படிஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு அதை பத்தின ஒரி பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு சீட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட உங்க மேல நல்ல கான்பிடன்ஸ் வச்சு செல்ஃப் கான்பிடன்ஸ் வச்சு படிங்க. நம்மளால முடியாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பா என்னால முடியும், நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு உங்க மேலேயே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். ஹலோ, கேக்குதுங்க சார்? எஸ் மேம். கிளியர் மேம். ஓகே ஓகே ஓகே. தென் வேற பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேசுங்க. நானும் பிறகு அவங்க சைடு என்னென்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுமோ அதை நான் கேக்குறேன். சரியா? நீங்க பேசுங்க. ஓகே. அந்த சப்ஜெக்டோட சேர்த்து சைக்காலஜி அண்ட் இது வந்து கண்டிப்பா ஜிகே இதெல்லாம் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சப்ஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து சைக்காலஜி அண்ட் ஜிகேல எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதுதான் வந்து நம்மள டாப் ரேங்க் கொண்டு போகும். அதனால கண்டிப்பா அதையும் சைட் பை சைடு இப்ப வந்து சப்ஜெக்டே படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சா உடனே வந்து டாபிக்கை மாத்தி சைக்காலஜி சைடோ இல்ல கொஞ்சம் ஜிகேவோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும். இப்ப ரீசெண்டா தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. சோ தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு கடினமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பேசிக்ஸ் தான் இருக்கும். சோ அதை வந்து நீங்க ஒரு 10th லெவல்குள்ள ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். தமிழ் ஈஸியா நம்ம குவாலிஃபை இருக்குதா அப்படிங்கறதுனால ஈஸியா அடிச்சிடலாம். மத்தபடி நீங்க வந்து சைக்காலஜியும் ஜிகேவும் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை வந்து சைக்காலஜி தானே அப்படின்ட்டு ஒதுக்கிடாதீங்க. கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, டாப் ரேங்க் வர முடியாது. சோ நான் எப்படி டாப் ரேங்க் வந்தேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சைக்காலஜி தான். அதுதான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கு காரணமா இருந்துச்சு. நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து இன்னும் 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க தான். பட் என்னன்னா அது சப்ஜெக்டோட சேர்ந்து இதுவும் இருந்தாதான் நம்ம எப்பவுமே என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா மத்தவங்கல இருந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்டா படிக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா திங்க் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டடி பேட்டர்ன் இருக்கும். சோ உங்களுக்கு எது பெஸ்ட்? ஒரு சிலர் நோட்ஸ் எழுதி படிப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தாவே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். சோ உங்களுக்குன்னு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு சிலர் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி படிச்சாலும் ரொம்ப கை கொடுக்கும். இப்ப நாங்கெல்லாம் குரூப் ஸ்டடி தான் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் எல்லாருமே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு படிக்கிறதுனால கிட்டத்தட்ட 4 பேர்ல 3 பேர் நாங்க வந்து அச்சீவ் பண்ணோம். சோ அந்த மாதிரி குரூப் ஸ்டடியும் உங்களுக்கு கை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இண்டிவிஜுவலா படிப்பீங்க. இண்டிவிஜுவலா படிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க.
அந்த மாதிரி இருக்கிறவங்க இண்டிவிஜுவலா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறது 80 டேஸ் அப்படின்னா நீங்களே ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த போர்ஷன்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ எந்தெந்த போர்ஷன்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா அந்த டைம்குள்ள உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைங்க. ஆனா டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த 3 மணி நேரத்துல நம்ம படிச்சிருக்கிறத எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அதுதான் அங்க பேசும். நம்ம எவ்வளவு நாலேஜபிளா இருந்தாலும் அந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம டென்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட் செட்டை வந்து பாசிட்டிவா கொண்டு வாங்க. அந்த 3 மணி நேரத்துல உங்களால என்ன டென்ஷன் ஆகாம இருக்கணுங்கிறதுக்கு என்ன முடியுமோ அத வந்து இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்கணும். கண்டென்ட் வந்து எந்த ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன நிறைய பேர் வந்து இப்பவுமே சர்டிபிகேட் இஷ்யூ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் மேஜர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒன்ஸ் குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா நம்ம உள்ள போயிடலாம். அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இப்ப வேற எந்த வழி மூலியமா இல்லைனாலும் கோர்ட் மூலமா போய் கூட நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். அதனால அந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு நெகட்டிவா யோசிக்காம பாசிட்டிவா கண்டிப்பா என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணி சூர்யா சாரோட பேரை வந்து இன்னும் நீங்க வந்து அடுத்த நாங்களாம் 70% ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க அப்பாயிண்ட் ஆகிற 130 பேரும் சாரோட கோச்சிங் சென்டர்ல இருந்து தான் அப்பாயிண்ட் ஆகுறங்கிற பெருமையை தேடி கொடுங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே 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 தேங்க் யூ மிஸ். Thank you, ma'am. ஓகே யார் எல்லாரும் தேங்க் யூ சொல்ல வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் क्वेश्चन கேட்பேன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக. சரியா? ஓகே சார். ஓகே சார். திரும்ப ஒண்ணும் நோ ப்ராப்ளம். இல்ல இல்லைங்க சார், நோ ப்ராப்ளம். ஏன்னா அவங்க சார்பில் அவங்க மைண்ட்ல என்னென்ன இருக்கோ அதை நான் கேட்கிறேன். அதுக்கு அடுத்து அவங்க ஏதாவது கொஞ்சம் பேர் வந்து கேட்கறதுக்கு நான் சான்ஸ் தரேன். ஆக்சுவலா நீங்க படிக்கும்போது நீங்க 2019 பேட்ச், நீங்க ஆல்மோஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் மேல நீங்க படிச்சீங்க. வெரி குட். மேக்ஸிமம் நம்ம மெட்டீரியல் மட்டும் தான் படிச்சீங்களா இல்ல மெட்டீரியல தாண்டி ஏதாவது படிச்சீங்களா? சொல்லுங்க. நீங்க மேக்ஸிமம் சார் கொடுத்த மெட்டீரியல் தான் படிச்சோம். அதை தாண்டி 1 or 2 ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிச்சோம். ஆனா அதுக்கு அடுத்த செட் வரும்போது சாரே அது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாரு. அதான் சார் ரியல். ரைட். ஓகே சரி. இப்ப மெட்டீரியல்ஸ் ரைட். இப்ப நான் அடுத்த क्वेश्चन, நான் கொடுத்த எல்லா மெட்டீரியலும் பக்காவா 100% படிச்சீங்களா இல்ல கொஞ்சம் ஏரியா படிக்க முடியலையா? இல்லைங்க சார், நீங்க கொடுத்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எனக்கு 1.5 இயர்ஸ் இருந்துச்சு. அதனால வந்து A to Z எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ரொம்ப நாங்க படிக்கலன்னு எதுவுமே இல்லைங்க சார், அதான் உண்மை. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோங்க சார். கவர் பண்ணிட்டீங்க. சரி. அப்ப மெட்டீரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ நீங்க ஒரு 2019 அடுத்த நான் 3-4 தடவை மெட்டீரியல் அப்டேட் பண்ணிட்டேன். அதான் சார், நீங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்கங்கிறது தெரியும் சார். அப்போ உங்களுக்கு அதை விட ஹெவியா தான் இருக்கும். மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெவியா தான் இருக்கும். ஆமாங்க சார். ஓகே ஓகே. அடுத்த क्वेश्चन மிஸ். இப்போ நீங்க டெஸ்ட் எழுதுனீங்களா? டெஸ்ட் क्वेश्चन நீங்க எழுதி முடிச்ச உடனே நீங்க என்ன செய்வீங்க? அந்த क्वेश्चन இப்ப சரி, இப்போ நீங்க யூனிட் வைஸ்ல நீங்க டெஸ்ட் எழுதுனீங்க நம்மகிட்ட. நீங்க உங்க மைண்ட்ல உள்ளது சொல்லுங்க. அந்த யூனிட் டெஸ்ட்ல 50 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் எடுத்தீங்க? 50 மார்க்குக்கு ஸ்டார்டிங்ல ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம், அது விட்டுருங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 40 35 to 45 அந்த ரேஞ்ச் தான் சார் எடுத்தேன். பிகினிங்ல அவ்வளவுதான். 35 to 45 தான். 45 இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க நான் வரல. ஆமாங்க சார். ஆனா 35 கீழ இல்ல. 35க்கு கீழ இல்ல. எப்பாவது ரொம்ப ரேரா தான் 35 கீழ. ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே என்ன சொன்னேன், ஒரு 50 क्वेश्चनக்கு 35 நீங்க குறையவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து அப்ப ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா 40 35 to 40 சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இந்த क्वेश्चनல முதல்ல நான் உங்ககிட்ட முதல்ல என்னென்ன क्वेश्चन கேட்பேன்னு சொல்லல. இப்ப நான் என் மைண்ட்ல என்ன இருக்கோ, உங்க மைண்ட்ல உள்ளது ஸ்டூடெண்ட் என்ன மைண்ட்ல இருக்கோ அதை நான் அப்படியே கேட்கிறேன். அப்ப ஆவரேஜ் எடுத்தா 40 கிராஸ் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், 40 கிராஸ் பண்ணாவே நீங்க ஓபன் கோட்டால வருவீங்கன்னு சொன்னேன். அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க.
வெல் அண்ட் குட். இப்ப கொஸ்டின் டெஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டின் என்ன செய்வீங்க மிஸ் நீங்க? அதாவது அனலைஸ் பண்ணுவீங்களா, இல்ல வச்சுட்டு அடுத்தது படிப்பீங்களா, என்ன செஞ்சீங்க? இல்லைங்க சார், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன்னு கண்டிப்பா அனலைஸ் பண்ணுவேன். சோ அத வச்சு இப்ப நீங்க அது நீங்களே கிளாஸ்ல கைட்லைன் கொடுத்திருப்பீங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் பார்க்காம அந்த 4 ஆன்சருக்கு என்ன கொஸ்டின் வரும்னு பார்க்க சொல்லுவீங்க. சோ நோட் த அந்த பாயிண்ட். மாதிரி தான் கண்டிப்பா நானும் பார்ப்பேன். சோ மீதி இருக்கிற 3 ஆன்சருக்கும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியும் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்த போர்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவேன். வெரி குட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. மார்க் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி. இதே இது வந்து நீங்க ஒரு நீங்க படிக்கும்போது அது 1.5 இயரோ சம்திங் ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் டிஆர்பிக்காக ஒதுக்குனீங்க, படிச்சீங்க? பிகினிங் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி தாங்க சார் படிச்சேன். ஓகே. ஆனா அதே வந்து போக போக பாத்தீங்க அப்படின்னா 5 to 6 ஹவர்ஸ் கம்பல்சரி படிச்சேங்க சார். ஆனா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒரு 18 ஹவர்ஸ் ஆவது கண்டிப்பா உட்கார்ந்துருப்பேன் சார் படிக்கிறதுக்கு. நோட் த பாயிண்ட். அவங்க பாருங்க, நான் வந்து 10 ஹவர்ஸா படிங்கன்னு சொல்றேன், அவங்க 18 ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க. சோ இதுதான் நான் வந்து கண்டிப்பாங்க சார். ஏன்னா அந்த அளவு படிச்சனால மட்டும்தான் இந்த அளவு நம்ம சக்சஸ் கொடுக்க முடிஞ்சது. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். நல்ல வேர்டு. அப்ப திரும்ப 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 படிக்கணும். அதே மாதிரி எல்லா லைனையும் படிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கல. எல்லாம் எப்படி படிச்சீங்க? இப்ப சில இது வந்து கொஞ்சம் வேகா இருக்கும் நம்ம மெட்டீரியல். அப்ப அந்த வேகா இருக்கிறது தாங்க சார் நாங்க என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து படிச்சோங்க சார். சோ டிஸ்கஸ் பண்ணி படிக்கும் பொழுது எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். ஓகே, ஓகே. क्वेश्चन பேங்க் எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க? கொஸ்டின் பேங்க்லாம் வந்துங்க சார் கண்டிப்பா நான் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவேங்க சார். சம்டைம்ஸ் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. பட் எனக்கு எப்படி அப்படின்னா ஒரு டாபிக் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாங்க சார் கோ த்ரூ பண்ணுவேன். சோ ஒன்ஸ் கொஸ்டினை கோ த்ரூ பண்ணிட்டு அந்த டாபிக் போகும்பொழுது சோ நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஓ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்ப அது என்ன அப்படின்னு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிப்போம். சோ அந்த மாதிரி தான் சார் கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாம் நான் கொஸ்டின் பேங்க் யூஸ் பண்ணி தான் டாபிக்கே படிச்சேன். ஓ கொஸ்டின் பேங்க் அந்த டெஸ்ட் எழுதிட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு அந்த டாபிக் போனீங்க? இல்லைங்க சார், நான் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க கொடுத்த கொஸ்டின் பேங்க்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க? கோ த்ரூ பண்ணுவேன். கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணுவேங்க சார். சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் கோ த்ரூ பண்ணிட்டு படிக்கும்பொழுது இந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகும். சோ அப்ப படிக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எஸ், தட்ஸ் a பாயிண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் பேங்க பார்க்கும்போது, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 1000 ஒரு யூனிட்டுக்கு 1000 கொஸ்டின் உங்க கையில கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்க்கும்போது ஓ அப்ப இப்படிலாம் கொஸ்டின் வருமா அப்படிங்கும்போது மெட்டீரியல் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க படிக்கலாம். அது நல்ல ஒரு பாயிண்ட். ஆமாங்க சார், அது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு கொஞ்சம் மேத்ஸ் டஃபா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆனா வந்து கொஸ்டின் பேங்க் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி அதை வச்சு மெட்டீரியல் வச்சு படிச்ச மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னால கம்ப்ளீட்டா படிக்க முடிஞ்சதுங்க சார். கிட்டத்தட்ட 9 மார்க் வாங்கியிருந்தேன் 10க்கு. சூப்பர் 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 சூப்பர். வெரி குட், வெரி குட். ரைட். ஓகே. இது ஒரு அடுத்தது நீங்க ஃபைனலா ஒரு மாடல் கொஸ்டின்ஸ், அதாவது ஆவரேஜா மாடல் டெஸ்ட் வச்சோம் 150 டெஸ்ட் வச்சோம்ல, அதுல ஆவரேஜா நீங்க என்ன ரேஞ்ச் இருந்தீங்க? ஒரு 100 above தான் சார் இருந்தேன். 150ங்க சார், 125 150 எப்பவுமே 100 above சார். 100 and above தான் இருந்தீங்க? ஆமாங்க சார். நான் இதே தான் நானும் சொல்லுவேன். நீ 100 என் கொஸ்டின்ல 100 டச் பண்ணாவே ஓபன் போட்டான்னு தான் நான் சொல்லுவேன் ஜெனரலாவே. அது இவங்க 2019 பேட்ச் ரொம்ப டஃப் கொஸ்டின். ஆமாங்க சார், ரொம்ப டஃப். என்ன சைக்காலஜி எது பயாலஜி எதுன்னு தெரியாத அளவுக்கு क्वेश्चंस இருந்தது. ஓகே, ஓகே. சரி, ரைட். இப்ப அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் ஓகே. இப்ப எஜுகேஷன் சைக்காலஜியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? இல்ல நம்ம கொடுத்த மெட்டீரியல் மட்டும் தான் பாத்தீங்களா? இல்லைங்க சார், அப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணேங்க சார். இந்த மங்களன் மங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணேன். நீங்க அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஆமா, அதுக்கப்புறம் நிறைய பண்ணிருக்கோம். நாங்க வந்து அப்ப கொஞ்சம் அந்த புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சோங்க சார். ஏன்னா அப்ப வந்து சைக்காலஜிக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கம்மியா இருந்தது. பட் இப்ப அப்டேட் பண்ணிட்டீங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரெஃபரன்ஸ் புக்கும் படிச்சோங்க சார். படிச்சீங்க. ஓகே. வாட் அபௌட் ஜிகேக்கு என்ன பண்ணீங்க? ஜிகேக்கு வந்து ஆக்சுவலா நான் கொஞ்சம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க சார் முதல்ல, கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னாடி. அதனால வந்து அதுவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு.
ஓ ஜிகே பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அப்பப்ப டைம் கிடைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றது. அப்புறம் ஏதாவது மெட்டீரியல் நீங்க குடுத்த மெட்டீரியல் பாக்குறது. அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் அப்படியே கோ த்ரூ பண்றது. அந்த மாரி பாத்தேங்க சார். ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் நீங்க நான் வச்ச எல்லா டெஸ்ட்டுமே எழுதிட்டீங்க அப்படிதானே? ஆமாங்க சார். கிட்டத்தட்ட ரொம்ப ரேர் தான் நான் ஆப்சென்ட் ஆனதுன்னு நினைக்கிறேங்க சார் டெஸ்ட்க்கு. ஆப்ஷன்ல இருப்பீங்க. மேக்ஸிமம் எழுதிருப்பீங்க. பிகினிங்ல மட்டும் மேக்ஸிமம் எழுதியிருக்கேங்க சார். சரி. அப்ப எழுதும்போது நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க சும்மா ஒவ்வொருக்கும் ஒருத்தர் ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ஆமாங்க சார். ஃபாலோ பண்ணுவீங்க. இப்ப நீங்க ஆமாங்க சார். என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க? அது சும்மா ஜஸ்ட் அதாவது எப்படி அந்த ஈவன் OMR சீட்ட கிராக் பண்ணும்போதோ, அந்த பபிள் பண்ணும்போதோ, இல்லன்னா கொஸ்டின ரீட் பண்ணும்போதோ, டைம் சேவ் பண்ணும்போதோ, இந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல. சரியா? அதாவது அந்த 3 ஹவர்ஸ்ல இல்ல நான் வைக்கும்போது 1 ஹவர் டெஸ்டோ, இல்ல 3 ஹவர்ஸ் நான் வைக்கிற 3 ஹவர்ஸ் டெஸ்ட்லயோ, அந்த நான் சொன்ன இந்த பாயிண்ட்லாம் அதாவது கொஸ்டின ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல. இந்த ஆமாங்க ஸ்ட்ராட்டஜி சார். நான் யூஸ் பண்ணேன். இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கொஸ்டின ஒவ்வொருத்தங்க ரீட் பண்றதுல இருந்து அந்த பபிள் பண்றதுல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அதுல இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கிடட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, எல்லா கொஸ்டின்ஸையும் நான் ரீட் பண்ணவே இல்லைங்க சார். ஒன் பை ஓ! ஒன்னா எனக்கு நான் இப்போ ஒரு கொஸ்டின் ரீட் பண்றேன் அப்படின்னா, என்னால ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, அத மார்க் பண்ணிட்டு தான் சார் அடுத்த கொஸ்டின் போவேன். நான் ஓகே. ஃபுல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு போனோம்னா, டைமும் வேஸ்ட்டு. நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் ஆவோம். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக ஒன் பை ஒன் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போவேங்க சார். தெரியாத கொஸ்டின் இல்ல டவுட்ல இருக்க கொஸ்டின் அப்படின்னா மட்டும் ஸ்கிப் பண்ணிருவேன். அதனால எனக்கு வந்து டைம் எப்பவுமே பத்தல அப்படின்னு எனக்கு இல்லவே இல்லைங்க சார். நீங்க வைக்கிற டெஸ்ட்லயும் சரி, இல்ல ஈவன் டிஆர்பிலயே 15 ஒரு 15 to 20 மினிட்ஸ் முன்னாடியே நான் முடிச்சுட்டு ஃப்ரீயா தாங்க சார் இருந்தேன். வெரி குட். அது பிகாஸ் ஆஃப் பிராக்டிஸ். ஆமாங்க பிராக்டிஸ்ல சார். வந்தது வராது. பிராக்டிஸ். ஆமாங்க சார். அதே மாரி இந்த கொஸ்டின ஃபுல்லாவும் கோ த்ரூ பண்ணிறக்கூடாதுங்க சார். ஒன்ஸ் நம்ம ஆ, ஃபுல்லா கோ த்ரூ பண்ண ஆரம்பிச்சோம்னாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால ஓகே. நம்ம ஒன் பை ஒன்னா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வந்துரணுங்க சார். ம். ஓகே. பபிள் பண்றதுல ஏதாவது ஐடியா குடுக்குறீங்களா? அதுல எனக்கு பெருசா இல்லைங்க சார். நான் அதாங்க சார் ஒன் பை ஒன்னா நான் அப்படியே ஷேர் பண்ணிட்டே வந்துருவேங்க சார். அ, ஓகே, ஓகே, ஓகே. பரவால்ல. அ. சரி. நீங்க இப்ப நம்மட்ட படிக்கும்போதே கண்டிப்பா நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்போம் அப்டின்னா, சரி என்ன சார் இப்படிலாம் கொஸ்டின் கேட்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். இல்ல இல்லைங்க கண்டி சார். கண்டிப்பா நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அ. எடுத்துருவோம் அப்டின்னு உங்க மைண்ட்ல இருந்ததா? இல்ல ஓப்பன் கோட்டால வந்துருவோம் அப்டின்னு மைண்ட் இருந்ததா? இல்ல கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிருவோம் அப்டின்னு மைண்ட்ல இருந்ததா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருவோம்னு மைண்ட்ல எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க சார் தோணுச்சு. உண்மைய சொல்லப்போனா. நீங்க சரி. வந்து ஒரு 2, 3 நாள் முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி நான் உங்களையும் ஒரு ஆளா வச்சிருக்கேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்க்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து அப்பதாங்க சார் இதுக்கு கூட நம்ம குவாலிஃபை ஆயிருக்கோமா அப்படின்னு சொல்லி வந்தது. ஓகே, ஆனா ஓகே. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலா மைக்ரோ பயாலஜில இருந்து நான் சுவாலஜி படிச்சேங்க சார். ஓ! அப்ப வந்து சரி. பாத்தீங்க அப்படின்னா, பிகினிங்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் எனக்கு நிஜமாலுமே நீங்க செகண்ட் யூனிட் ஏதோ அந்த பிரெயின் டெவலப்மென்ட் எடுத்துட்டு இருந்தீங்க. ஓ! சுத்தமா சத்தியமா எதுவுமே என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தப்ப. ஓ! ஆனா ஒரு சில பசங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா, புக் வச்சுக்கிட்டு இந்த பேஜ்ல இந்த கொஸ்டின் இருக்குன்னு சொல்லும்போது நான் ஷாக் ஆனேங்க சார் ஃபர்ஸ்ட். நல்ல கவனி. சரி, ஏன்னா, சரி. அ எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. பட் இந்த பசங்க இன்னும் இவ்ளோ தெரியுது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிஜமாலுமே ஷாக்கிங்கா தாங்க சார் இருந்துச்சு. நான் இன்னுமே சொல்லுவேன் எல்லார்கிட்டயும் அந்த மாதிரி. ஓ! ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே ஸ்லோவா எனக்கு என்னன்னா ஒரு 4, 5 யூனிட் என்னோட கையில இருந்ததுங்க சார். ஜெனடிக்ஸ், இம்யூனாலஜி, செல் ஓகே. பயாலஜி ம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னோட கையில இருந்தது. மீதி ஓகே. ஒரு 5 யூனிட் பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அப்படிதாங்க சார் படிச்சேன். சூப்பர். அ ம். அதனால வந்து யாருமே என்ன அப்படின்னா, பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளால முடியுமா? அப்படின்னு எல்லாம் நினைக்காம, கண்டிப்பா ம். நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு படிக்கணும் சார். இன்னொன்னு ம். என்னன்னா, எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் நான் எழுதினது. ஃபர்ஸ்ட் டிஆர்பி சூப்பர், சூப்பர். அட்டெம்ப்ட் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ம். ஏன்னா வந்து, அதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கு சான்ஸே இல்லாம இருந்தது. பட் எனக்கு ம். அதனால ஒரு பயம் சார். ஏன்னா என்னோட ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருமே 2வது அட்டெம்ப்ட், 3வது அட்டெம்ப்ட் பிளஸ் சுவாலஜி பீப்பிள். ஆ. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு. சோ அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் குடுத்துட்டு இருந்தாங்க. சோ இது ம். எல்லாமே எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயமாவே இருக்கும். ம். எல்லாருக்கும் எல்லா பிளஸும் இருக்கு. நம்மகிட்ட எந்த பிளஸும் இல்லையே! அப்ப நம்ம ம். அவங்கள விட இன்னும் என்ன படிக்கணும்? அப்ப நம்ம வந்து குவாலிஃபை ஆகணும்னாவே நெறைய தெரிஞ்சுக்கணும். அவங்களோட மார்க் அதிகமா கண்டிப்பா வாங்கினா தான் நம்மளால வந்து குவாலிஃபை ஆக முடியும். அப்படிங்கிற சரி. ஆஸ்பெக்ட்ல படிச்சது தாங்க சார்.
பட் ஓ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நல்ல செட் அமைஞ்சாங்க எங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு. இப்ப எனக்கு என்ன டாபிக் தெரியுதோ அதை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், அவங்களுக்கு என்ன டாபிக் தெரிஞ்சதோ அதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பா சூப்பர் அவங்களோட டிஸ்கஷன் எல்லாம் இல்லாம ஹெல்ப் இல்லாம எல்லாம் நான் வந்து இந்த அளவுக்கு என்னால மார்க் அச்சீவ் பண்ண முடியாது சார். கண்டிப்பா அதுவும் ஒரு ரீசன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, இப்போ ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அவங்க அவங்க மைண்ட்ல என்னென்ன இருக்குன்னு அது எல்லாமே நான் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணி கேட்டிருக்கேன். இப்போ ஒரு ஓகே. 5 மினிட்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு இன்ட்ராக்ஷன். ரொம்ப முக்கியமான ஓகே. எல்லாரும் வந்து ஏதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க இப்ப நான் கேட்காத பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இருக்கணும். அப்படி ஏதாவது நீங்க கேட்க விரும்பினால் ஜோதி மிஸ்டர் நீங்க கேட்கலாம். மேம் குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. குட் ஈவினிங். சொல்லுங்க மேம் நீங்க எப்படி ரிவிஷன் பண்ணீங்க மேம்? இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்திருக்காருங்க சார். இப்போ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிக்க போறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 6th யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் எல்லாம் நீங்க எப்படி ரிவிஷன் பண்ணீங்க? கூடவே ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்களா? இது எப்படிங்க மேம்? கூட கூடன்னு சொல்ல முடியாது. சாரோட டெஸ்டே எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லாட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த டாபிக்ல எல்லாம் உங்களுக்கு இன்னும் போதுல, எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டது பத்தல அப்படின்னு நினைக்கிறத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பப்ப கோத்ரூ பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் படிக்கும்போது நாங்க நிறைய புது புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே டாபிக்ல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் படிக்கிறத விட ஒரு 4-5 டைம் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால டைம் இருந்தா நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ல எல்லாம் நான் இன்னும் கான்பிடென்ட்டா இல்ல அப்படிங்கறத திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே மேம். ஒவ்வொரு டைமுமே இப்போ அந்த சார் கொடுக்குற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க பார்த்துட்டே வருவீங்க அப்படிதானங்க மேம்? கண்டிப்பா. ஓகேங்க மேம். ஓகே, தேங்க்யூ. சார் கொடுக்குற கொஸ்டின்ல அந்த டெஸ்ட் முடிச்சோடனேவே நாங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எதெல்லாம் வந்து வந்திருக்கு, எப்படி எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு அந்த மாதிரி. ஓகே பிளஸ் சார சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த 4 ஆப்ஷனுக்கு என்ன கொஸ்டின் நீங்க பாக்கணும்னு. அதை கண்டிப்பா பாத்தீங்கன்னாவே சக்சஸ் பண்ணலாம். ஓகேங்க மேம். ஏன்னா இப்ப சார் குடுக்குற அந்த வீக்கே நமக்கு கம்ப்ளீட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கு. அப்ப முன்னாடி கண்டிப்பா. ஏன்னா இருக்கிறதையும் நம்ம சேர்த்து கொண்டு இது வரணும் வந்து என்னன்னா அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் இல்லையா? இப்ப வந்து ஆ. எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற பீரியட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் பீரியடா இருந்தது. கிட்டத்தட்ட மி- ஒரு 1.5 வருஷம். மிஸ் இங்க ஒரு நிமிஷம். நான் கிளாஸ் சொல்லுங்க. ஆரம்பிச்சு 3 வருஷம் முடிய போகுது. ஓ சரி. அப்போ நீங்களாவது 1.5 அப்போ வருஷம் படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெகுலர் பேட்ச்ல வந்து அக்டோபர் 2022 23 நினைக்கிறேன். 2023 ஆரம்பிச்சேன் கிளாஸ். அப்பனா உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கும். இது சில பேர் வேணா ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க அப்ப என்னன்னா ஒரு 10 டைம் கூட நீங்க ரிவைஸ் பண்ணிருக்கலாம் ஒரு டாபிக். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. பட் எந்த அளவுக்கு நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த படிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு அப்பப்பதான் புதுசு புதுசா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுல. சோ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டாலும் அந்த டாபிக்ல நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி அந்த திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்க மேம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா அந்த டாபிக்க வந்து நல்லாவே எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க எழுதிருவீங்க. அந்த மாதிரி இருப்பீங்க. அப்படிதானேங்க? கண்டிப்பா. ஓகேங்க மேம். மீதி இருக்கிற உம் டாபிக் வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க மேம்? மீதி அதான் சொல்றேனே, கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்றது பிளஸ் திரும்ப படிக்கிறது. எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் ஏன் தப்பு பண்ணோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நாங்க படிச்சு அது எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். மேம் கேளுங்க சொல்லுங்க. கேளுங்க. மேம் நீங்க படிக்கும்போது டியூஷன் எல்லாம் இது பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணுவீங்களா மேம்? ஹிண்ட்ஸ். எனக்கு அதுதாங்க நான் ரொம்ப வீக் இந்த பாயிண்ட்ஸ் கோட் பண்றதுல. நான் அப்படியே தான் படிப்பேன். ஏதாவது எழுதணும்னாலும் புக்லயே ஸ்கிரிபிள் பண்ணுவேனா ஒழிஞ்சு எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கவே பிடிக்காது. ஜெனரலா சொல்ல போனா நோட்ஸ் என் கையில எழுத நோட்ஸ் நான் பார்க்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டைப். அதனால நான் பாயிண்ட்ஸ் இது எடுத்துக்கிறது இல்லைங்க ரொம்ப. ஓகே மேம். தேங்க்யூ மேம். நீங்க அப்படியே படிச்சீங்க. ஒரு இல்ல ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வச்சுதான் படிப்பாங்க எனக்கே தெரியும். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது புக்லயே ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அதுலயே எழுதி வச்சு பண்ண ஒழிஞ்சு ஹிண்ட்ஸ் எடுக்க மாட்டேன். அது எனக்கு எப்பவுமே அது பிகினிங்ல இருந்தே பிடிக்காது. அந்த பழக்கம் இல்ல அதனால. தேங்க்யூ மேம். வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேம் அம்பிகா மிஸ் சொல்லுங்க. மேம் நானும் மைக்ரோபயாலஜி தான். ஆக்சுவலாக எனக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கு. நீங்க அந்த யூனிட் 1 அந்த பியூர் அவங்க ஜுவாலஜி இது படிக்கிறாங்களா மேம்? அது எப்படி மேம் நீங்க ரீட் பண்ணீங்க?
அதுதாங்க யூனிட் அதுதான் ஒன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணி படிச்சோங்க. அந்த யூனிட் 1, 2 எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் படிச்சோம். ஓகே மேம். ஏன்னா அதுல வந்து நமக்கு நிறைய அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், அது எல்லாமே வந்து ஏதாச்சும் நீங்க அதெல்லாம் வந்து யூஸ்னீங்களா? டிஸ்கஸ் பண்ணி படிச்சோம், திரும்ப திரும்ப படிச்சோங்க. என்னங்க? ஓகே மேம். ஓகே ஓகே. அடுத்த क्वेश्चन. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். ஓ ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. மேடம் இந்த சொல்லுங்க மேடம் இந்த சார். மேஜர்ல எத்தனை क्वेश्चन மேடம் அடிச்சீங்க 110க்கு மேஜர்ல? என்னங்க சார்? மேஜர்ல வந்து நான் 110க்கு ஒரு 82 क्वेश्चंस தான் சார் அடிச்சேன். 82. இப்ப சார் வைக்கிற மாடல் டெஸ்ட் எத்தனை மேடம் அடிப்பீங்க மேஜர்ல? சார் வச்ச மாடல் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்லைங்க சார். ஒரு 90 அந்த ரேஞ்சில அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் சார். 82 90 அவ்வளவுதான். 90 எடுத்தாலே பெரிய விஷயம். உண்மையிலே 90 எடுத்திருக்காங்க. அங்க 82 85 கூட எடுத்திருக்காங்க. சைக்காலஜி மேடம் அவ்வளவுதான். அதுல இருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா வருஷம் 5 ஆயிடுச்சுங்க சார். எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. டோட்டல் தான் ஞாபகம் இருக்கு. ஓகே மேடம். தேங்க் யூ. ஓகே ஓகே ஓகே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மேடம் இப்போ நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு ஐடியா மேடம், எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு. கான்ஃபிடென்ட்டா படிங்க. உங்களுக்கு எந்தெந்த டாபிக்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கர் டாபிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்புறம் சார் வந்து இந்தந்த டாபிக் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். சோ அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே வெரி குட். வேற மேடம் குட் ஈவினிங் மேடம். நீங்க டைம் பீரியட் இது பண்ணி நீங்க ஆனா சொல்லுங்க. ஹலோ மேடம். ஸ்டாலின் சார் சொல்லுங்க. மேடம் குட் ஈவினிங் மேடம். ஒன்றும் இல்லை மேடம், இப்போ படிக்கும்போது சம்டைம்ஸ் இந்த சேட்னஸ், அந்த சில டயர்டு, அந்த தூக்கம்லாம் வருது இல்லைங்களா? அதை நீங்க எப்படி நான் சப்ஜெக்ட்ல கேட்கல, எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஏன்னா 18 hours தூக்கம் வந்தா தூங்கிடுவேன். நைட்டு 12 மணிக்கு கூட படிப்பேங்க சார். ஆனா தூக்கம் வரும்போது பகல்ல 12 மணினா தூங்க கூட செய்வேன். அந்த ஒரு 3 to 4 months நான் இதை மட்டுமே கால்சர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டடீஸ் மட்டும்தாங்க சார் பண்ணேன். வீட்டுல ஃபேமிலி எதையுமே நான் பார்க்கவே இல்லை. சோ எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குவேன். எப்ப படிக்கணும்னு தோணுதோ அப்ப படிப்பேங்க சார். நோட் த பாயிண்ட் எவரிவன். வெரி குட். வேற எனிவன்? மேம் அந்த 18 ஹவர்ஸ்ன்றத வந்து ஷெட்யூல் பண்ணி போட்டீங்களா மேம்? டைமிங் கொஞ்சம் அதுதாங்க மேம். அந்த ஷெட்யூல் அந்த மாதிரில எதுவுமே இல்லைங்க மேம். ஏன்னா நான் கண்டிப்பா ஒரு 3 months என்ன நான் ஃபுல்லா ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன் ஃபேமிலில இருந்து கூட. எனக்கு படிக்கிற மூடு வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். எப்போ எனக்கா போர் அடிக்குதோ அப்பதாங்க மேம் எந்திரிப்பேன் அந்த மாதிரி. அதனால நைட்டுக்கு விடிய விடிய கூட படிப்பேன். பட் விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு 3 months கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேங்க. குட். நெக்ஸ்ட். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மிஸ். குட் ஈவினிங். சொல்லுங்க மேம். கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணி அதை கிராக் பண்றது, அசெஷன் அண்ட் ரீசன் அது ஒண்ணுங்க. சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எப்படி மேம் கிராக் பண்றது அது கொஞ்சம் சொல்லுங்க. அது கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா சார் கிளாஸ்ல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர் வருங்கிறத விட எது ஆன்சர் வராதுங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த தெளிவு நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் கிளாரிட்டி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த தெளிவு வந்துடும். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த டிஆர்பில. ஏன்னா எனக்கு அந்த ஆன்சர் டெஃபினட்டா தெரியும் அப்படிங்கிறதோட எந்த ஆன்சர் டெஃபினட்டா அது இருக்காதுங்கிறதுல கான்பிடென்ட்டா இருந்தனாலதான் நான் நிறைய ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணேன். சோ அது எப்போ வரும் அப்படின்னா நிறைய நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மூலமாவும் நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்றது மூலமாவுமே உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சிடும். மேம் சொல்லுங்க. சொல்லுங்க. டெய்லி எவ்வளவு क्वेश्चंस மேம் வொர்க் அவுட் பண்ணிருப்பீங்க மேக்ஸिमम? அப்படி கணக்குலாம் வச்சுக்கலீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு. பட் எப்பப்பெல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் படிக்கிறதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே கொஸ்டின் பேங்க் எடுத்துருவாங்க. ஏன்னா எந்நேரம் படிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கே ஒரு டல்னஸ் வரும். ஆனா அதே கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். சோ அதனால போர் அடிக்கிறப்ப கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இல்ல கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறப்ப படிப்பேன். அந்த மாதிரிதான் பண்ணுவேன். சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா கேளுங்க. மேம் 1 வீக் முன்னாடி
1 வீக் முன்னாடி டிஆர்பி எக்ஸாமுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? எப்படி நீங்க இப்போ நீங்க நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ண கொஞ்சம் இருக்கும். இல்ல எப்படி நீங்க ரிவைஸ் பண்ணீங்க 1 வீக் முன்னாடி? என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து என்னன்னா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியுதா சார் இதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கே டவுட்டான டாபிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் முன்னாடி எல்லாம் மைண்ட் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கேஷுவலா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும்லாம் புக் கொண்டு போய் படிக்கிறாள் இல்லைங்க, நான் எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஆகலாம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தேன். ஒரு 2 டேஸ் மைண்ட் ஃப்ரீயா இருந்துச்சு. எக்ஸாம் ஹாலுக்கு போனப்போ ரொம்ப ஃப்ரீயா தான் போனேங்க. அப்பதான் என்னால கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண நல்லா இருந்துச்சு. ஓகே. அந்த டென்ஷன் இல்லாம தான் போனேன். ஓகே. ஹலோ, குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம், நீங்க இப்போ ஒரு டாபிக் முடிச்சுட்டு இன்னொரு யூனிட் போகும்போது அந்த பழைய டாபிக் படிச்ச டாபிக் ஹவ் ஆஃப்டன் நீங்க அதை ரிவைஸ் பண்ணீங்க, எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கீங்க? அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் நேம், இயர்ஸ் இதெல்லாம் நிறைய வரும், இதெல்லாம் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க? இல்ல ஆக்ரோனிம்ஸ் ஏதாவது அந்த மாதிரி ட்ரிக் ஏதாவது நீங்க யூஸ் பண்ணீங்க? கண்டிப்பா அக்ரோனிம்ஸ் நிறைய யூஸ் பண்ணோம். என்ன சொல்றதுங்க, இந்த ஜெனடிக்ஸ்ல எல்லாம் நிறைய கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ், இந்த டிசிஎஸ் சைக்கிள் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிசியாலஜி இதுல எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அக்ரோனிம்ஸ் எல்லாம் இது நாங்களாவே கிரியேட் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோங்க. இதை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப டைம் கிடைக்கிறப்போலாம் நாங்க ரிவைஸ் பண்ணோங்க, அவ்வளவுதான். சார் கொடுக்குற டெஸ்ட் டைம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா கண்டிப்பா நாங்க வந்து கம்பைன் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்குவோம் சிலபஸ். ஓகே, வேற மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். எனக்கு இந்த நவம்பர்ல எக்ஸாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா செப்டம்பர்ல வந்தோடனே எனக்கு ஆரம்பிச்ச டென்ஷன் குறையவே மாட்டேங்குதுங்க மேம். ஏன்னு இதுல தெரியல. வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா டென்ஷன் மட்டும் ஆகக்கூடாதுங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து டென்ஷன் ஆகாம பண்ணீங்களாவே 50% சக்சஸ் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தாங்க மேம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நல்லா ஜாலியா படிச்சுட்டு வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அதுக்கு மேல கிடைக்கலைங்க, ஒரு 4 மார்க் பத்தாம. சரி ஓகே. அப்படியே லாஸ்ட் இயர் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைங்க, வீட்லயும் சரி யாரும். இப்ப மட்டும் வீட்ல பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அதே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க. நீங்க அதாவது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு. சோ பெருசா எதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் மைண்ட் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னாவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னாவே கொஞ்சம் பதட்டாயிரும். நம்ம என்னால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கணுங்க. அதுக்கப்புறம் வருது வரலைங்கிறத அப்ப அந்த டைம்னு முடிவு பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா எல்லாருக்குமே இப்ப சொல்லுங்க. நவம்பர்ல அந்த ஆனுவல் பிளானர் பார்த்தோன்னையும் சரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு இருந்துச்சுங்க மேம். ஆனா இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அப்படித்தானே? படிச்சிருக்கேங்க மேம். லாஸ்ட் இயர் உள்ள போறவங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறவங்களுக்கும் உங்களுக்கும் அப்ப அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அதுல வந்து ஃபெமிலியர் ஆயிதான் இருப்பீங்க. சோ அதனால கண்டிப்பா, ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைமே சக்சஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ரெண்டும் இருக்கு. நம்ம எவ்வளவு சக்சஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாதிரி சம்டைம்ஸ் மிஸ் ஆகுற வாய்ப்பு இருக்கு. அத வந்து நம்ம மறுக்கவே முடியாது. சக்சஸ் ஆர் ஃபெயிலியர், பட் கான்பிடென்ட்டா அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபெயிலியர் பத்தியே ஏன் கவலைப்பட்டீங்க? கண்டிப்பா நம்ம இந்த டைம் சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. நீங்க நெகட்டிவ் தாட்டுக்கே போகாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம்னு இல்லைங்க. அதுதாங்க மேம். லாஸ்ட் வீக் எல்லாம் வந்து தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் படிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நீ யாரையும் அது மாதிரி ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா லைஃப்ல வந்து இது மட்டுமே நம்மளுக்கு லைஃப் கிடையாது. இது இல்லாமையும் நம்மளால லைஃப் லீட் பண்ண முடியும் தான் இல்லையா? ஆமாங்க மேம். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குதுங்க மேம். ஆனா இவங்க எல்லாம் வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் படிக்கிற லாஸ்ட் இயர், ஏன்னா எக்ஸாம் வரதுக்கே ரொம்ப டைம் ஆகுது இல்லைங்க மேம். டிஆர்பி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் படிச்சுதான் வருது. அப்ப ரொம்ப வருஷம் படிக்கிற மாதிரியே தெரியுது. எப்பதான் பாஸ் பண்ணுவ, ரொம்ப வருஷம் நீ படிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வீட்ல கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரத்தாங்க செய்யும். அதெல்லாம் நம்ம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும், இல்லைன்னா வாங்கவே கூடாது. ஏன்னா நம்ம நெகட்டிவாவே திங்க் பண்ண வேண்டாங்க. நம்ம முடிஞ்சது, நம்மளுக்கு முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்போம். பிளஸ் ஆர் மைனஸ் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னாவே டென்ஷன் இல்லாம இருக்கலாங்க. அது ரிசல்ட் வர்ற போது வர டென்ஷன் தாங்க. அந்த டென்ஷன் நீங்க அப்ப வச்சுக்கலாம். இப்ப வந்து படிக்கும் போது நம்மனால எவ்வளவு பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க.
மிஸ் நீங்க டீச்சிங் லைன்ல இருந்தீங்களா போஸ்டிங் போறதுக்கு முன்னாடி? ஆமாங்க. காலேஜ்ல டீச் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 10 இயர்ஸ். மைக்ரோபயாலஜி தான் டீச் பண்ணேன். இங்க வரலைங்க. ஸ்கூல் டீச்சிங்ல இல்ல. ஓ இது ஸ்கூல் ம். பாட்னி ஜூவாலஜி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களா மிஸ்? நம்ம ஆஸ் யூஷுவல் அது நம்ம டாபிக்லயே வந்துருங்க. ஆனா அப்பப்போ கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தே கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைம் டிஆர்பிலாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா அதையும் கவர் பண்ணிருங்க. அதான் பெஸ்ட். ஓகே மிஸ். தேங்க் யூ. நீங்க மேம் வந்து உங்க ஒரு டாபிக் சொல்லுங்க. மேம் உங்க ஹலோ. உங்க மார்க் மேடம்? எனக்கு வந்து 98ங்க. சார் 98 தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் அப்போ. ஏன்னா கொஸ்டின்ஸ் அந்த அளவு டஃபா இருந்ததுங்க அந்த டைம். மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சொல்லுங்க. மேம் நீங்க வந்து படிக்கும் போதே ஒரு எய்ம் வச்சு படிச்சீங்களா மேம்? ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் இல்ல ஓபன் கோட்டால வரணும் அந்த மாதிரி? இல்ல அது அது ஆல்ரெடி நான் நான் கேட்டேன். அதான் பதில் சொல்லிட்டேன். அது அப்படிலாம் கேட்காத எதுவும் கேள்வி ஏதாவது இல்லைங்க. கேளுங்க. ஓகே, வேற ஏதாவது கேக்குறீங்களா? இல்லைன்னா கிளாஸ் முடிச்சு இந்த மேடம் அவங்க டிஸ்கஷன் முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். மேம் எக்ஸ்கியூஸ் மேம். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் சொல்லுங்க. எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. நீங்க டிஆர்பி எக்ஸாம் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லிமிட்டா எத்தனை தடவை மேம் மேக்ஸிமம் நீங்க ரிவைஸ் பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா ஒரு 3 to 4 டைம்ஸ் திரும்ப படிச்சிருப்போங்க. அந்த ரிவைஸ் பண்ணும்போது எப்படி மேம் மெட்டீரியலோட வாஸ்ட் சிலபஸை எப்படி நீங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ரிவைஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட் மேம் யூஸ் பண்ணுவீங்க? அதாவது அதுக்குதாங்க இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதுல அதை தாண்டி இப்ப அந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருக்கு அதையெல்லாம் திருப்பியும் டிஸ்கஸ் பண்ணோம்னாவே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிரும். நீங்க எதுல எல்லாம் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, நம்ம திருப்பி டீப் ஸ்டடி போகும் பொழுது ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா, அதாவது கொஸ்டின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தனால அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு ஒரு யூனிட்லயும் ஒரு சின்ன டாபிக் கூட படிக்கணும்னா ஒரு டைமிங் வந்து அந்த அளவுக்கு இழுக்குது மேம். நீங்க எப்படி அந்த டைமிங்? கண்டிப்பா டைமிங் மேனேஜ்மெண்ட்லாம் பெருசா அதான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டிஸ்கஸ் பண்ணோங்க. இதுக்காக உட்கார்ந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்க, அது நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல்ல போய் ஒரு ரூம் போட்டு நாங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உட்கார்ந்து படிச்சோங்க. அதான் உண்மை. நாங்க டைம் எல்லாம் பார்க்க மாட்டோங்க. ஒரு டாபிக் எடுத்தோம்னா 4 பேருக்கு என்னென்ன டவுட்ஸ் வருதோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது போவோம். ஸோ அப்பவே ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருங்க. அதவே திருப்பியும் ரிவிஷன் வரும்பொழுது திருப்பியும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப புது விதமான டவுட்ஸ் வரும். அப்ப திருப்பியும் ரெஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி தாங்க படிச்சோம். ஏன்னா எங்களுக்கு லாங் பீரியட் இருந்தது. சொல்லுங்க சார். மேடம் சார் டெஸ்ட் வைக்கும்போது சொல்லுவாருங்க, தெரிஞ்ச கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்றீங்க அது பாருங்கன்னு சொல்லுவாரு மேடம். அது மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி மேடம் நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்றதுல? இல்ல நானுமே தப்பு பண்ணேங்க. டிஆர்பி போர்டு எக்ஸாம்லயே 3-4 கொஸ்டின் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தான் தப்பு பண்ணிட்டு வந்தேன். ஒரு கொஸ்டினை வந்து ஆன்சரை வந்து ராங்கா மார்க் பண்ணிட்டு இங்க வந்துதான் பார்த்தேன். அதெல்லாம் நடக்கிறதாங்க. அதையும் தாண்டி தான் நம்ம வர்றோம். அது இந்த மாதிரி 1 or 2 மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா நான் என்னதான் ஒவ்வொரு டைம் கேர்ஃபுல்லா பண்ணினாலும் அந்த இதை தவிர்க்க முடியாம தாங்க இருந்தது கடைசி வரைக்குமே எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எத்தனை பேஜ் படிச்சிருப்பீங்க? பேஜ் வைஸ்லாம் நான் நிஜமாலுமே கவுண்ட் பண்ணது இல்லைங்க. நாங்க டாபிக் வைஸ் தாங்க பார்த்திருக்கோம். பேஜ் வைஸ்ல எப்படிமே சொல்ல முடியும். டாபிக் வைஸ் ஒரு பர்టిక్యులரா ஒரு பொசிஷன். அது நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு 150 ஒரு 200 சான்ஸ் இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் படிக்கல. பிகினிங்லயுமே நாங்க பேஜ் வைஸ்ல நான் அந்த மாதிரி எல்லாம் படிச்சது இல்லைங்க. எனக்கு ஒரு டாபிக், அதுல இருக்கிற கண்டென்ட் கிளியரா இருக்கணும், அதுல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், என்ன அப்படிதாங்க படிச்சோம். பேஜ் வைஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே படிக்கல. அந்த மாதிரி எல்லாம் கவுண்ட் பண்ணல. மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த ஏற்கனவே படிச்சதை திருப்பி பார்க்கும்போது மறுபடியும் கொஞ்சம் படிக்காத மாதிரியே மறுபடியும் புதுசா படிக்கிற மாதிரி தோணுது. ஆனா நீங்க அது ஒரு சில டாபிக்ல அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா நீங்க கொஸ்டின் பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்துருங்க. எந்த ஆன்சர்ஸ் கொஸ்டினோட சேர்த்து அந்த ஆன்சர் பண்ணும்போது பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுல எந்த ஆன்சர் வரும் வராதுங்கிறது நம்ம பிரெயின் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிருங்க. அதனால பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி. சொல்லுங்க. எல்லா யூனிட்டுமே நீங்க தரவு பண்ணிருந்தீங்களா மேம்? இல்ல மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோங்க எல்லா யூனிட்டுமே.
ஓகே. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணாதுன்னா அந்த எம்பிரியாலஜி வேணா எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததுங்க. மீதி எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க குரூப் ஸ்டடில நீங்க பண்ணினீங்க. இண்டிவிஜுவலா படிக்கிறவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமா மேம் உங்களால? இண்டிவிஜுவலானா நான் ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஆழ்ந்த படிப்பு அப்படி அகன்ற படிப்பு, ஆழ்ந்த படிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டீப்பா அதாவது பிஜி லெவல்ல. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து அது எப்ப வரும் அப்படின்னா திரும்ப திரும்ப படிக்கிறப்போ நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்றப்பதாங்க வரும். ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே ஆல்மோஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க. டைம் ஆகுது. ஜாப்ல இருந்து குவிட் பண்ணிட்டீங்களா இல்லனா கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் குவிட் ஆனீங்களா மேடம்? நான் ஜாப்ல இருந்து குவிட் ஆகலங்க. நான் வந்து ஜாப்ல இருந்துகிட்டே தாங்க படிச்சேன். ஆனா நான் கவர்மெண்ட் ஜாப் கிளரிக்கல் லெவல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தனால லீவ் போட்டு படிச்சேன். ஒரு கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு படிச்சேன். வெரி குட் மேடம். தேங்க் யூ மேம். மேம் அந்த சொல்லுங்க. கஷ்டமான டாபிக்ஸ வந்து மைண்ட்ல வைக்கிறதுக்கு ட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு சிலது வந்து எப்படி படிச்சாலும் மறக்குது மேம். அத மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு சொல்லுங்க. நீங்க ரொம்ப இதா இருக்கிறதுக்கு வந்து நீங்களே ஏதாவது நம்பர்ஸோட இல்ல நியூமோனிக்ஸ் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா என்னோட மெத்தடாலஜி என்னன்னா திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் தாங்க. கொஸ்டின்ஸ் எந்த அளவு ஒர்க் அவுட் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே மேம். தேங்க்யூ. மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க சொல்லுங்க. மேம் நீங்க क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேஜர் அட்டெண்ட் பண்ணீங்களா இல்ல ஆர்டர் வைஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்களா மேம்? எங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நாங்க ஆன்லைன் டெஸ்ட் தாங்க எழுதணும். எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி தான் வந்துச்சு. மேஜர் தனியா சைக்காலஜி தனியா அப்படிலாம் இல்லைங்க. எல்லா கொஸ்டின்ஸும் மிங்கிள் ஆகி தான் வந்தது. அதனால ஆர்டர் வைஸா தான் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதாவது கொஸ்டின் நம்பர் ஆர்டர் வைஸ் தான் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. மிக்ஸ்டா வருமா சைக்காலஜி இல்ல எல்லாமே? இல்ல இல்ல அவங்க எழுதும்போது வந்து ஆன்லைன் சரியா? ஆன்லைன்ல வந்து பக்கத்துல ஒருத்தருக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகும். அது நம்ம அது மாதிரி இங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆஃப்லைன் வேற ஆன்லைன் வேற சரியா? அவங்களுக்கு மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு அப்படி இருக்காது. மோஸ்ட்லி சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜிக்கே இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட். மேம் வணக்கம் மேம். எத்தனை நாள் லீவ் போட்டு படிச்சீங்க மேம்? நான் கால் ஃபார் வந்ததுல இருந்தே லீவ் போட்டு தாங்க படிச்சேன். 1 or 2 days தான் போவேன் ஸ்கூல்ல. அப்புறம் மீதி எல்லா நாளும் லீவ் போட்டு தாங்க படிச்சேன். மேம் நீங்க எல்லா யூனிட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களாங்க மேம்? ஆமாங்க கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா கம்மி போர்ஷன் தான். அதுல இருந்து 10 கொஸ்டின் வருது அப்படின்னா அதை நல்லா தெளிவா படிக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்டா இருந்தாலும் அதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வச்சுதான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. சார் அதெல்லாம் கைட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சார் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம். மேம் தங்கவேல் சார் சொல்லுங்க. தங்கவேல் சார். சார் ஆக்சுவலி சார் கொடுக்குற மெட்டீரியல் சரி கொஸ்டின் பேப்பர் சரி அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேடம். அவர் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் மேம். அந்த வகையில் கண்டிப்பா இன்னைக்கு சார். நீங்க ஒரு டெய்லியும் இன்ன வரைக்குமே நாங்க வாட்ஸ்அப் சார் கொடுக்குற மோட்டிவேஷன்ல தான் காலையில எனக்கு வரும். ஏன்னா அவர் கொடுக்குற மோட்டிவேஷன் கோடு இன்ன வரைக்குமே நாங்க வந்து அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் குரூப்ல. எஸ் மேம். அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கொடுக்குற ஒரு கீ வந்து இந்த கரெக்டான டயத்துல வந்துச்சு மேம். இந்த டைம்ல சாருக்குள்ள கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணது ரொம்ப எக்ஸலென்ட் தான் மேம். சாருக்கும் தேங்க்யூ. என்ன எனக்கு நான் வந்து ப்ரொஃபஷனல் இப்பதான் டீச்சர் ஆயிருக்கேங்க. ரொம்பலாம் ப்ரொஃபஷனலா பேசலாம் தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு என்னோட ஐடியாஸை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதாங்க. சூப்பர் மேம். அது இந்த டயத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல கரெக்டா வந்தது மேம். ரொம்ப நன்றிங்க மேம். ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார் ரைட்டு. இதோட டிஸ்கஷன் முடிச்சுக்கலாம். ரொம்ப ஜோதி மிஸ் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எனது சார்பாகவும் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாகவும் இங்கே உள்ள எல்லா நம்மகிட்ட படிக்கிற எல்லா மாணவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உங்க இருக்கிற டயத்தில் எங்களுக்காக ஒரு 45 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 15 நிமிஷம் பார்த்தோம். இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் அவங்க மைண்டில் இருந்த சில டவுட்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ உங்களுக்கு. நன்றி மிஸ். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். நீங்களும் எனக்கு என்ன ஞாபகம் வச்சு எனக்கு இந்த அளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க என்னோட வியூஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மிஸ். ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகே.
ஓகே. நீங்க அவங்க கேட்டது, அவங்க பேசுனது அது எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், சரியா? அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க இன்னைக்கு சொன்னதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு, அப்ப நம்ம போற ட்ராக் சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஜோதி மிஸ் வந்து ஒரு ட்ராக் சொல்லியிருக்காங்கன்னா அது எது எதுலாம் உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கோ அந்த இதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கன்வீனியன்ட் இருக்காது. இப்ப அவங்க வந்து குரூப் டிஸ்கஷன் மெயினா கோட் பண்ணாங்க. பட் அது எல்லாருக்கும் பொருந்துமா? பொருந்தாது. அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டே அடுத்த ஜாபுக்கு ட்ரை பண்ணவங்க. அப்ப அவங்களுக்கு ஜாப் வந்து ஒரு பெருசு கிடையாது. அது ஒரு ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணாங்க. ஸ்கூல்ல ஒரு பிஜி அசிஸ்டன்டோடைய கேடர் என்ன, அவங்க வந்து லேப் அசிஸ்டண்டா இருந்தாங்க. ஓப்பனா நான் சொல்லிடுறேன், லேப் அசிஸ்டண்டா இருந்தாங்க. அப்ப சேலரி கம்மியா இருந்தாலும் ஆபீஸ் லேப் பெருசா கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆபீஸ் ஒர்க் தான் இருக்கும். பட் அந்த ஸ்கூல்லயே வந்து ஹெச்எம் அடுத்து ஒரு பிஜி அசிஸ்டன்ட் தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா மதிப்பு. அந்த ஸ்கூலே வந்து இருக்கக்கூடிய பிஜிஸ் வச்சுதான் ரன் ஆகும். அவங்க சொல்றதுதான் எல்லாம், பிடிஸ்லாம் அடுத்ததான். அப்ப அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஒரு பிஜியோடைய மதிப்பு, அவங்களுடைய சேலரி, அதெல்லாம் அவங்க பாக்குறாங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ அப்ப நம்மளும் ஏன்னா ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கலாம். என்ன போஸ்ட், நம்ம கவர்மெண்ட் ஜாப் தான் இருந்தாலும் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கலாம். அப்போ ஒரு பிஜிஸ்டன் சொன்னாதான் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டீச்சர், ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்லையும் டீச்சர் தான், ஒரு ஹையர் செகண்டரி 11th 12th எடுக்கிறவரும் டீச்சர் தான். ஆனா சேலரி வைஸ் வித்தியாசம் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்குது, அதோடைய பொசிஷன் இருக்கு. பி கிரேடு பிஜி அசிஸ்டன்ட் கிரீன்ல சைன் பண்ணலாம். எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப அவ்வளவு விஷயம் அவங்க பார்த்தவாதான் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம். அப்ப ஒரு ஜாப்ல, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்களுக்குள்ளே இவ்வளவு மாற்றம் ஏற்பட்டால், நீங்க ஜாப்லே இல்லாம நம்ம அம்மா அப்பா வந்து இல்லைன்னா உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் உங்களை படிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு நீங்க படிக்கணுமா வேணாம்? நான் படிச்சாச்சு, எம்எஸ்சி பிஎட் படிச்சாச்சு. அந்த படிச்சதுக்கு என்ன ஒரு யூஸ்? நம்மளுக்கு ஒரு பிஜி அசிஸ்டன்ட் ஆனாதான் அதுக்கான ஒரு ஃபைனல் டச்னு வச்சுக்கோங்க. அதான் வந்து நம்மளுக்கு அதோட பினிஷ் ஆகிற மாதிரி. அந்த குவாலிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு ஜாப். அப்ப அதுக்கு ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களே இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணா, நீங்க எந்த ஜாப் இல்லாம இப்ப இருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கான எவ்வளவு விஷயம் செய்யணும். அவங்க 18 hours சொன்னாங்க. நீங்க 18 hours படிக்கவே வேண்டாம். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு 10 to 15 hours, மேக்சிமம் 15 hours படிங்க. மேக்சிமம் அட்லீஸ்ட் 10 hours படிங்க. சும்மாலாம் சாதிக்கவே முடியாது. நானா டெய்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கே போர் அடிச்சிருச்சு. அப்ப ஒருத்தர் ரியல் ஒரு ஹீரோ ஆர் ஹீரோயின் சொல்லலாம், அவங்கள வந்து பேச வைக்கணும்னு சொல்லிதான் ஆக்சுவலி நேத்து நான் பிளான் பண்ணேன். அது கொஞ்சம் முடியல. இன்னைக்கு பேச வைக்கணும்னு சொல்லிதான் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி 10 to மேக்ஸிமம் 20 minutes அப்படின்னு தான் உள்ள கூப்பிட்டு இருந்தேன். பட் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இது இன்னைக்கு அவங்க பேசுறதுனால உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க், ஒரு லைட், ஒரு தீப்பொறி. அந்த தீப்பொறி, அந்த ஸ்பார்க் வந்து நிறைய பேர் இன்னைக்கு அவங்க பேசுனதுல உங்க மைண்ட்ல வந்திருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த இருக்கிற டேஸ்ல நீங்க என்ன செய்யணும், நீங்க தான் பிளான் பண்ணணும். ஸோ நீங்க அவங்க டார்கெட் வந்து சொல்லிட்டேன்ல, நான் சொல்லிடுவேன். நீங்க இப்ப சொல்றதுதான். இதுல நான் கரெக்டா ரிவிஷன் டெஸ்ட் வைக்கும்போது நான் இங்க கட் ஆஃப் போட்டு, அது உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். யாரெல்லாம் ஓப்பன் கோட்டா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவாங்க, யாரெல்லாம் ஓப்பன் கோட்டா வருவாங்க, யாரெல்லாம் கம்யூனிட்டி வைஸ் வருவாங்கன்னு சொல்லி நான் லிஸ்ட் எடுத்துருவேன். அந்த லிஸ்ட்ல 5% மட்டும்தான் ஃபைனல் டிஆர்பி லிஸ்ட்ல மாறும். நான் வைக்கிற லிஸ்ட்ல அதுல வந்து சில பேர் நான் எட்ஜ்ல வச்சிருக்கிறவங்க உள்ள வந்துருவாங்க. சில பேர் நல்லா கண்டிப்பா பாஸ் பண்ணணுங்கன்னு நினைச்சவங்க வெளியே போனவங்களும் இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அந்த 3 hours அவங்க பண்ண சில தவறுகள். சில பேர் வந்து இவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு லிஸ்ட் வச்சிருந்தேன். ஓப்பனா அவங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நான் இப்ப அப்பயாவது ரெகுலர் கிளாஸ் எடுத்தேன். இப்போ ஆன்லைன் ரொம்ப பேர் ஃபேஸே நான் உங்க ஃபேஸே நான் பார்த்தது கிடையாது. முன்னால எல்லார் ஃபேஸ் நான் பார்த்துருப்பேன். அப்ப சக்சஸ் ஃபங்க்ஷன்ல பாக்குறேன், அவங்க வர்றாங்க, ஒருத்தர் வர்றாங்க. அப்ப நானா நினைச்சுக்கிட்டேன், ஆஹா
இவங்க இவங்க எப்படி இந்த லிஸ்ட்ல வந்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன்னா அவங்க நான் லிஸ்ட்லயே வைக்கல. ஆனா கடைசி நேரத்துல பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ண. நான் பேசிட்டேன் அவங்ககிட்ட ஓப்பனாவே நான் சொன்னேன், மிஸ் எப்படி மிஸ் நீங்க அப்படின்னு கேட்டேன்னு அவங்களே சிரிச்சுட்டாங்க. அப்புறம் என்னதான் நீங்க லிஸ்ட்லயே வைக்கல என்ன சார் அப்படின்னே கேட்டாங்க. நான் உண்மையை தானே சொல்லணும், இதுல என்ன இருக்கு, அவங்க பிஜி ஸ்டூடெண்ட் ஆயிட்டாங்க, சக்சஸ் ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அப்ப சொன்னேன், சார் நான் கடைசி நீங்க சொன்ன அந்த கால் ஃபார் பண்ண பிறகு அது வரைக்கும் கொஞ்சம் நார்மலா தான் நீங்க சொன்ன ரேஞ்சில் தான் சார் இருந்தேன். கடைசி 2 மாசம் என்னுடைய ஃபுல் எஃபோர்ட்டை நான் டிஆர்பிக்கு மட்டும் எக்ஸாமுக்கு மட்டும் தான் சார் கொடுத்தேன். அதனுடைய பலன் தான் சார் இப்போ உங்க முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இப்படியும் நடக்கும். சில பேர் நான் லிஸ்ட்ல வச்சிருந்தேன், அவங்களாம் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த பர்சன்ஸ் நம்ம இந்த 3 ஹவர்ஸ்ல மிஸ் அங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல, அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒருத்தர்லாம் ஓஎம்ஆர் ஜம்ப் ஆயிடுச்சு. ஓஎம்ஆர் ஜம்ப் ஆன உடனே ஃபுல்லா கொஸ்டின்ஸ், அவ்வளவு கொஸ்டின் என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. அவ்வளவுதான். அவரெல்லாம் நான் டாப் ரேங்க் ஓப்பன் கோட்டால வச்சிருந்தேன், கடைசியில சிவி கூட வரல. பிறகு என்னன்னு சார், என்ன சார் உங்க பேரை காணுன்னு கேட்டா இந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இருக்கிற இந்த டேஸ் குரூஷியல் டேஸ், இதை யார் கரெக்டா பயன்படுத்துறாங்களோ, இது நான் வரைக்கும் படிக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க 2 வருஷம் படிச்சாலும் சரி, 3 வருஷம் படிச்சாலும் சரி, 1 வருஷம் படிச்சாலும் சரி, ஜாயின் பண்ணி 1 மாசம் ஆனாலும் சரி, இப்ப எல்லாருமே ஈக்குவல் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்கிற டேஸை வந்து கரெக்டா யார் யூட்டிலைஸ் பண்றீங்களோ அவங்க கன்ஃபார்மா பிஜி ஸ்டூடெண்ட் ஆயிடலாம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இதை மைண்ட்ல வச்சுட்டு மட்டும் நீங்க படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம்தான், யார் என்ன சொன்னாலும் சரியா, உங்க வீட்டுல நான் சொல்றேன், கண்டிப்பா உங்க வீட்டுல திட்டுவாங்க, செய்வாங்க. நீ எத்தனை வருஷம் தான் நீ படிப்ப, படிக்கிறேன்னு சொல்லி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிற, சாப்பாடு இதா பண்ண மாட்டேங்கிற, சமையல் அறைக்கே போறது கிடையாது, நிறைய சொல்லுவாங்க. நீங்க தான் பேசணும். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். கொஞ்சம் வீட்டுல பேசுங்க. என்னை தயவு செய்து இந்த எக்ஸாம் வரைக்கும் ஃப்ரீ பண்ணுங்க, நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவேன்னு நீங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. சரி ரைட், ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. வீட்டுல எந்த வேலையும் பார்க்க விடாது. நான் சொல்லிட்டேன்ல, நீங்க இது மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜோதி மிஸ். ஜோதி மிஸ் மாதிரி எத்தனையோ மிஸ் இருக்காங்க, எத்தனையோ சார் இருக்காங்க. நீ பேச வைக்கணும்னா ஒவ்வொருத்தரும் நான் பேச வைக்கலாம், அவ்வளவு பேர் இருக்காங்க. சரியா, இருந்தாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு கூட்டேன். அந்த 2019 முத்துசேதுக்கரசி அவங்களும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 2 பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அந்த வருஷம் மட்டும் 2 பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்ப இதுலயும் நீங்களும் கண்டிப்பா உங்களால முடியும். ட்ரை பண்ணுங்க. நெகட்டிவா எதையும் உங்க மைண்ட்ல ஏத்தாதீங்க. நீங்க 1 மாசம் ஜாயின் பண்ணி 1 மாசம் ஆனாலும் சரி, 1 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த இருக்கிற டேஸை யார் பெர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க கன்ஃபார்மா செலக்ஷன் லிஸ்ட்ல இருப்பீங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மெட்டீரியலை தரவா பண்ணுங்க. நான் கொடுக்குற ஏரியால எந்த ஏரியால ஹாட் ஸ்பாட்னு சொல்றேனோ எல்லாமே படிக்க முடியாது, இதுதான் உண்மை. எல்லாத்தையும் படிக்க, நான் கொடுக்குற அவ்வளவு லைன் பை லைன் படிக்க முடியுமா? சான்ஸே இல்லை. ஆனா நான் எந்த ஏரியால ஹாட் ஸ்பாட்னு சொல்றேனோ அந்த ஏரியாவை நல்லா பாருங்க, மற்றதை பார்த்துக்கலாம். ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. கன்ஃபார்மா அந்த ஏன் ரீட் பண்ண சொல்றேன்னா, ரிஜெக்ட் பண்றதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த வார்த்தை, நீங்க எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு அந்த ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு அதுக்கு தான் நான் சொல்றேன், ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. கொஸ்டின் பேங்க்லாம் எத்தனை பேர் யூட்டிலைஸ் பண்றீங்க? ஒவ்வொரு யூனிட் வைஸா கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணும். இப்ப உண்மையிலே சொல்றேன், உங்களுக்குலாம் நான் கொஸ்டின் டிஸ்கஷன் எப்படி பண்றீங்க? 2019 நான் இந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணல சார். கொஸ்டின் டிஸ்கஷன் அங்க நீங்க நான் அது கூட கேட்க நினைச்சேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ, செகண்ட் கொஸ்டின் சி, தேர்ட் கொஸ்டின் பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். 5 நிமிஷம் தான் 50 கொஸ்டின், மேக்சிமம் 10 நிமிஷம் எடுத்துக்கிடுவேன். காலையில வந்தவொடனே 10 நிமிஷத்துல 50 கொஸ்டின் சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன். இங்க ஒவ்வொரு கொஸ்டினும் 2021 பேட்ச் கூட ரிவிஷன்ல இருந்து தான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சேன். இங்க என்னடானா யூனிட்ல இருந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு வருஷமும் நான் எப்படி அப்டேட் பண்றேனோ, ஏன்னா நம்பர் 1 இன்ஸ்டிடியூட்னு ஆயிடுச்சு, அதை நான் மெயின்டைன் பண்ணணும். என்னை நம்பிதான் நீங்க வந்திருக்கீங்க, அட்மிஷன் போட்டிருக்கீங்க. அப்ப நான் உங்களை வந்து சீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்களும் எனக்கு சீட் பண்ணாம கரெக்டா எனக்கு நான் சொல்றது கோஆபரேட் பண்ணா ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துடும். இவ்வளவுதான் விஷயம். அவங்க பேட்சை விட 2021 ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணேன்.
ரிசல்ட்டுக்காக. 2021 பேட்சோட 2025 பேட்ச் எப்பா என் லைஃப்ல இப்படிலாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதே கிடையாது. இப்படி பண்ணதே கிடையாது. அவ்வளவு ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இதுல நீங்க பாஸ் பண்ணல என்ன செய்யறது? ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் எடுக்கிறது சரி, டிஸ்கஷன் சரி, மெட்டீரியல் சரி, அவ்வளவு விஷயம் சொல்றேன். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்கீங்க. இந்த பிளாட்ஃபார்மை பெஸ்டா பயன்படுத்தி ஜாப்புக்கு வர பாருங்க. இருக்கிற டேஸை மட்டும் தான் படிக்க போறீங்க. அதுக்கடுத்து எந்த ஒரு ஒர்க் கிடையாது. நிம்மதியா இருக்கலாம், வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். இதை மட்டும் மைண்ட்ல ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஏத்தாதீங்க. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் அப்படியே அதை நான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் படிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் படிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப ஓவரா ப்ரெஷர் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணே ஆகணும் அப்படிலாம் ப்ரெஷர்லாம் ஏத்தாதீங்க. நீங்க உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்துடும். நான் பாஸ் பண்ணி ஆகணும், என் லைஃபே இதுதான் சார், இது நான் பாஸ் பண்ணாலும் என் லைஃபே கிடையாது சார், இது இல்லைன்னா என் வீட்டிலே என்னை சேர்க்க மாட்டாங்க சார், அதெல்லாம் தேவையே இல்லை. இதுதான் லைஃப்னு கிடையாது. அதையும் நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க இது பாஸ் பண்ணாதான் என் லைஃப் அந்த மாதிரி டயலாக்கே விடக்கூடாது. உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ல வந்து நிற்கும். இப்ப மார்க் வராட்டாலும் கவலைப்படாதீங்க. இப்ப நான் வைக்கிற டெஸ்ட்ல உங்க கட் ஆஃப்லயே வரலன்னா கவலையப்படாதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போங்க. ரிவிஷன்ல பிக்கப் பண்ணிடுவீங்க. ரிவிஷன்ல பக்காவா பிக்கப் பண்ணிடுவீங்க. மாடல் அதை விட பிக்காவா. ஸோ இப்ப ஏன்னா நீங்க யூனிட் வைஸா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சில நேரம் மெட்டீரியல் படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அப்ப கொஸ்டின்ஸ்ல மார்க் வராது, கவலைப்பட வேண்டாம். இப்ப யாரெல்லாம் யூனிட் வைஸ்ல உள்ளதுல பக்காவா ரிவைஸ் பண்றீங்களா, ப்ரிப்பேர் பண்றீங்களா, ரிவிஷன்ல அவங்க எல்லாம் மார்க் கூடிரும் சார். ரிவிஷன் பெஸ்டா பண்ணும்போது மாடல்ல மார்க் கூடிரும், ஃபைனல் எக்ஸாம்ல மார்க் கூடிரும். ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள். ரைட், ஆல்மோஸ்ட் இந்த டிஸ்கஷனே இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கணும். அந்த ரீசனுக்காக இவ்வளவு விஷயம் சொல்றோம். ஒரு 1 hour இந்த கிளாஸ் பார்த்துட்டோம். இதோட நீங்க எக்ஸிட் ஆக வேண்டாம். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்குது. சரியா? இன்னைக்கு இந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.